ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னும் ஒரு 10 days ஆர் 15 days தான் இருக்கும் குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ எல்லாருமே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்திங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், டெஸ்ட் பேட்ச்சில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன டெஸ்ட் பேட்ச் என்ன அகாடமின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் பிரதி அப்படின்னு சொல்லிட்டு விஓவாக இருக்காங்க. ஸோ அவங்களோட அகாடமியிலேருந்து தான் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 1000 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் பேட்டர்ன் அண்டு அவங்கக்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் இன்கேஸ் ஏதாவது டெஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய கொஷின் பேட்டர்ன், கொஷின் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களுடைய வே ஆஃப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. ஸோ நமக்கு தேவை நமக்கு ரெஸ்பான்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷன், ஸோ நம்ம வந்துட்டு படித்து எழுதுகிறோமா இல்லையா, அண்டு நம்ம அனுப்புகிற கொஷின்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகுதா, அண்ட் அதை வந்து அவங்கள பார்க்குறாங்களா, அண்ட் அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எடுத்த உடனே யாருக்குமே தெரியாது. அண்டு நம்ம வந்துட்டு டோட்டலாக அவங்க என்ன டெஸ்ட்டு வைக்கிறாங்க இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ பெரிய பெரிய அகாடமிஸ்லாம் கொஷின் பேப்பர் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் கரெக்ஷன்ஸுமே இருக்கும். அது வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது எதுவுமே. ஒரு சில கொஷின்ஸில் கரெக்ஷன்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ கொஷின் டைப் பண்ணுறதுலேருந்து கொஷின் எடுக்கிறதுலேருந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. பட் ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தேவை. நியூ பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ நிறைய விஷயங்கள் அன்வான்ட் திங்ஸ் வாங்குறதுலேருந்து நிறைய செலவுகள் பண்ணுறோம். ஸோ நமக்கான ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஸோ இவங்கக்கிட்ட போடும்போது என்ன தாட்டில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஏவாக இருக்காங்க. நான் ஆல்ரெடி குரூப் 2 ஆர் குரூப் 4 என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட தாட் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸாம் மோட்டிவில் எடுக்கலாம், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும், அண்ட் கொஷின் பேப்பர் வந்துட்டு எந்த அளவுக்கு செட் பண்ணலாம், அண்டு ஷெட்யூல், மெயினாக ஷெட்யூல் வந்துட்டு அவங்களுக்கு எந்தெந்த டார்கெட் எந்தெந்த இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க லீட் பண்ணும்போது அந்த ஷெட்யூலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் ஜாயின் பண்ணினேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸ் வந்துட்டு அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, மேக்ஸில் கொஞ்சம் நான் வந்துட்டு சுமார் தான், ரொம்பவுமே சுமார் தாங்க. மேக்ஸ் வந்துட்டு அவ்வளோவா போட முடியல. ஆனால் கொஷின் வந்து ஸ்டாண்டர்டாக மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிகினர்ஸ் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கொஷின் வந்துட்டு நான் அனுப்பிட்டேன். பட் அவங்கக்கிட்டேருந்து நான் எழுதின டெஸ்ட்டு வந்து அனுப்பியாச்சு. பட் அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அண்டு கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, அண்ட் ரிப்ளை வந்துட்டு என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. ஸோ வராதுக்கு முன்னாடியே அவங்க இப்படி இவங்க இப்படி, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நமக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்துட்டு என்ன பேசிக்கான திங்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருந்தது, கொஷின் குவாலிட்டி அண்ட் கொஷின் எப்படி எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.